ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல ஒவேரியன் ஹைப்பர்ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஐவிஎஃப் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களோட எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி முடிஞ்ச பிறகு எஸ்பெஷலி பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா அவங்களோட ஈஸ்ட்ரடியால் வேல்யூ மோர் தென் 3500 இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 15 எக்ஸ் வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணுவோம். ரஃப்லி இதுதான் கணக்கு. அண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய எக் ரிட்ரீவ் பண்ணும்போது அந்த நார்மலா சைஸ் இருக்க வேண்டிய ஓவரி வந்து நல்லா பெருசாயிடும். ஸோ என்ன ஆகும்னா இவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறும்போது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வயிற்றுலயோ இல்ல வந்து அந்த லங்ஸ் பக்கத்துல வந்து கொஞ்சம் நீர் கோக்க ஆரம்பிக்கும். ப்ளூரல் எஃப்யூஷன், அசைட்டிஸ், பெரிகார்டியல் எஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் வந்து வராம தடுக்கிறதுக்கு உங்களோட ஈஸ்ட்ரடியால் வேல்யூ மோர் தென் 3500 இருக்குன்னா நம்ம வந்து ஆன்டகனிஸ்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துருவோம், கால்சியம் குளுக்கோனேட் இன்ஜெக்ஷன் கொடுத்துருவோம், ஆல்புமின் இன்ஃபியூஷன் கொடுத்துருவோம். அண்ட் வந்து கேப் கோல்ன்ற ஒரு டேப்லெட்டுமே வந்து அடுத்த 7 டேஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருவோம்.